வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புதியதாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபடுறவங்களுக்கான சில ஆலோசனைகள் தான். இது என்னோட சின்ன அட்வைஸ். முதல்ல நாட்டுக்கோழினா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க, அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் ஈடுபடுங்க. நிறைய பேர்கிட்ட விசாரிங்க. ஒரு இடத்துல நீங்கள் நாட்டுக்கோழி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா, அது நம்பிக்கையான இடமா இருந்தால் விலை சற்று கூடவே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாட்டுக்கோழியை வாங்கிக்கிங்க. நீங்கள் புதுசாக தொடங்குறீங்க, நீங்கள் காசை பார்த்துட்டு ஏமாந்து விட்டுறாதீங்க. புதியதாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபடுறவங்க 2 முறையில் நாட்டுக்கோழி வாங்கி வளர்க்கலாம். முதலாவது முறை பார்த்துட்டிங்கன்னா கோழி குஞ்சா வாங்கி வளர்ப்பது. இது நல்லா வளர்ந்த பின்பு அந்த கோழியிலிருந்து கோழி குஞ்சு உற்பத்தி பண்ணிக்கிறது. இதுக்கு 8 மாதம் வரை டைம் ஆகும். கோழி குஞ்சா வாங்கி தன்னோட நாட்டுக்கோழி வளர்ப்பை தொடங்குறவங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. கோழி குஞ்சுகளோட உயிரிழப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது 10 நாட்டுக்கோழி குஞ்சு வாங்கினீங்கன்னா அதில் 4 இல்லைன்னா 5 கோழி குஞ்சு வரை உயிரிழக்க வாய்ப்புள்ளது. அது எப்பவுமே நடக்கும். அது தடுமாற்றத்தை இருக்க முடியாது. நீங்கள் ஒரு நாளுக்கு கோழி குஞ்சு வாங்கலாம், இல்லை 3 மாதத்து கோழி குஞ்சு வாங்கலாம். நீங்கள் கோழி குஞ்சை எப்படி வாங்கணும்னா, ஒரே தாய் தந்தை கோழி சேவலுக்கு பிறந்த கோழி குஞ்சாக இருந்ததுன்னா வளர்ப்பதுக்கு சிறந்தது. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி கோழி குஞ்சை தான் விரும்புவாங்க, மெயினாக கட்டுக்கு வளர்த்துறவங்க. கோழி குஞ்சா நீங்கள் வாங்கி வளர்ப்பதில் பாதகம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, உயிரிழப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் வெளியிலிருந்து அந்த காக்கா பருந்து அதுக்கிட்டலாம் இருந்து காப்பாற்றணும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2வது முறை பார்த்துட்டிங்கன்னா, நல்லா முட்டையிற தருணத்தில் இருக்கிற வளர்ந்த கோழியை வாங்கி வளர்ப்பது. இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இதுதான் நல்லா சிறந்த வழி. காரணம் எதுக்காக சொல்கிறேன்னா, கோழி குஞ்சை கோழியை சிறப்பாக பாதுகாத்துக்கும். அதிலிருந்து பொறிக்க வச்சு நீங்கள் உங்கள் கோழிகளோட எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கலாம். நாட்டுக்கோழியை 2 இதாக பிரிக்கலாம். ஒன்று சிறுவடை கோழி, இன்னொன்று பெருவடை கோழி. சிறுவடை கோழி பார்த்துட்டிங்கன்னா சொந்த தேவைக்காக வளர்ப்பது சிறந்தது. சிறுவடை கோழி பார்த்துட்டிங்கன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோட அதிகபட்ச வெயிட்டே பார்த்துட்டிங்கன்னா வெடை சேவல் அது பார்த்துட்டிங்கன்னா ஒன்று 500 to 1 900 தான் அதிகபட்சம் இருக்கும். இதே பெருவடை 2 கிலோவுக்கு மேலே இருந்து 4 கிலோ வரை இருக்கும். ஒரு 4 பேர் கொண்ட சின்ன குடும்பத்துக்கு சிறுவடை கோழி போதுமானது. இதே நீங்கள் ஒரு பெரிய குடும்பமாக இருந்ததுன்னா, இல்லை விற்பனை நோக்கத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பவர்களாக இருந்தால் பெருவடை கோழி தான் சிறந்தது. சிறுவடை கோழி முட்டையிடுற திறனும் அதிகம், முட்டை பொறிக்கும் திறனும் அதிகம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கும். இதே பெருவடை கோழி பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். முட்டையிடுறது குறைவு தான், அது பொறிக்கும் திறனும் குறைவு தான், அதை பார்த்துக்கிற திறனும் குறைவு தான். பெரிய கோழியாக வாங்கி வளர்ப்பவர்கள் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சுக்குங்க, 6 வெடைக்கு ஒரு சேவல் வரை அதிகபட்சம் வாங்கி வளர்க்கலாம். அதுவே நீங்கள் எண்ணிக்கையை குறைச்சிக்கலாம் உங்களோட வசதிக்கு ஏற்ப. லாப நோக்கத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பவர்களுக்கு ஒரு தெளிவான யோசனை சொல்கிறேன். பெருவடை கோழிங்கிறது லோக்கலில் வாங்கிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அவ்வளோ பெரிய வெயிட்டை ஒரு குடும்பத்துக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் பெருவடை கோழியை லோக்கலில் ஒரு ஆளுகளை தவிர்க்கிறாங்க. பெருவடை கோழி பார்த்துட்டிங்கன்னா குஞ்சு பொறிக்கும் திறனு கம்மி தான், குஞ்சு பொறித்து பெருவார் வரை பார்த்துக்கிற திறனு குறைவு தான். அந்த மாதிரியான டைமுக்கு ஒரு சிறந்த யோசனை சொல்கிறேன். பெருவடை சிறுவடை 2 இல்லாத நடுத்தர ரகமாக வளர்த்துக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவடை கோழி மட்டும் வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னா அந்த சேவல் பார்த்தீங்கன்னா 4 கிலோ வரை வரும். அந்த சேவல் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் என்ன ஒரு பெஸ்ட்டுனா, சிறுவடை கோழி நிறையா முட்டையிடும், குஞ்சு பொறிக்கும் திறனும் அதிகம், அப்புறம் குஞ்சை பார்த்துக்கிற திறனும் அதிகம். பெருவடை கோழி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எடை கூட வரும். இது 2மே சேர்ந்து ஒரு நடுத்தர ரகமாக ஒரு கோழி வந்துச்சுன்னா எடை எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். அதோட எண்ணிக்கையே அதிகமாக இருக்கும். இந்த நடுத்தர ரக நாட்டுக்கோழிகள் பார்த்துட்டிங்கன்னா சிறுவடை கோழியோட பார்த்துக்கிற திறன் அதிகம், முட்டையிடும் கொஞ்சம் கூடுதலாக விடும், அப்புறம் வெயிட்டு கொஞ்சம் கூடுதலாக வரும். நீங்கள் நாட்டுக்கோழியில் சிறுவடை 1 700 வெயிட் வந்ததுன்னா, இந்த மாதிரி பெரிய நடுத்தர ரகம் பார்த்தீங்கன்னா 2 300லேருந்து 2 500 வரை வரும். சேவல் ஒரு 3 கிலோலேருந்து 3 500 வரையும் வரும். வீடியோவில் பார்க்குற கருப்பு கோழி அதுக்கப்புறம் வெள்ளைக்கோழி அது 2மே நடுத்தர ரகம் தான். அதோட குஞ்சுகளை நல்லா பார்த்துக்குது. ஒரு 14 முட்டை வரையும் விடுது. லோக்கலில் அதிகமாக ஈஸியாக வாங்கிட்டு போயிடுறாங்க. இது 2 குண அதிசயம் இருக்குது. பெருவடை கோழி மாதிரியே நல்லா வெயிட் வரும். அதுக்கப்புறம் சிறுவடை கோழியோட குணமான குஞ்சை நல்லா பாதுகாத்துக்கும். கடைசியாக நம்பிக்கையான நாட்டுக்கோழி பண்ணையில் மட்டும் நாட்டுக்கோழி குஞ்சு வாங்கி வளர்க்கணும். நிறைய நாட்டுக்கோழி பண்ணைகள் நாட்டுக்கோழி குஞ்சுன்னு சொல்லி கிராஸ் கோழி குஞ்சை கொடுத்துட்றாங்க. விற்பனையும் பாதிக்குது. அதனால் பெருசானதுக்கப்புறம் தான் தெரியுது நாம் ஏமாற்றப்பட்டோம்னு. அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.